தற்போது நம்மோடு சர்வதேச விவகாரங்களுடைய நிபுணராக திரு தோழர் சந்தானம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சந்தானம் சார். வணக்கம் சார். சார், இப்போ திரு ரமேஷ் சேதுராமன் நிறைய விஷயத்த சொன்னார். உற்பத்தி பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், இரண்டு வல்லரசுகளுக்கான மோதல், நிறைய விஷயத்த சொன்னார். இப்போ உங்களுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போட்டி எந்த அளவிற்கான ஒரு இம்பேக்ட், ஒரு பாதிப்பை நமது நாடுகள் போன்றது மட்டுமல்ல, யூரோப்பியன் எடுத்துக்கிடலாம், இந்தியா போன்ற சந்தைகளெல்லாம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அவசர கதியில் எடுக்கின்ற ட்ரம்புடைய நடவடிக்கையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நம்ம இதுக்கான கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. இத வரலாற்று ரீதியா கொஞ்சம் பார்த்தா இதோடைய தாக்கம் நம்மளுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போ அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இவங்க எல்லாருமே வியாபார நோக்கங்கள் கொண்ட நாடுகள். அந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியை நம்பிதான் அவங்களுடைய எக்கானமியே இருக்கு. அதுதான் அவங்களுடைய எக்கனாமிக் பிலாசபியே. இப்ப இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ சுதந்திரம் கிடைச்சப்போ அப்படி கிடையாது. பட் ஒரு கட்டத்துல இந்தியா சைனாக்கு சுதந்திரம் கிடைச்சு வளர்ந்து வருது. அண்ட் இந்த நாடுகள் எல்லாருமே தன்னுடைய பொருட்களை மற்ற நாட்டுல விற்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா இருக்கு. 1991 சோவியத் யூனியன் விழுந்ததுக்கு அப்புறமா இப்ப நீங்க சைனாவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறிட்டாங்க. உலகத்துல நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பர்ச்சேசிங் பவரும் வளர்ந்துட்டு இருக்குது. அதாவது பொருட்களை வாங்கும் திறன் அவங்க ஊர் மக்களுக்கு, சீன மக்களுக்கு அதிகமாகிட்டே வருது. இந்த சமயத்துல அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குது? 15 வருஷமா அவங்க பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்குதுன்னா, சைனாவுக்கு நாம ஒரு இது கொடுக்கணும், we have to give them status in WTO அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இது முடிவெடுத்து எப்போ உள்ள வர்றாங்க அப்படின்னா 2001 அவங்க வர்றாங்க. இத ரொம்ப வருஷமா பர்சியூ பண்ணிட்டு இருந்தது பில் கிளின்டன், அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன். சைனாவை நம்ம கொண்டுட்டு வரணும். எதுக்குன்னா அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் நாடாவே இருக்கிறாங்க, வெறுமனே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணுவோம், அதுல அமெரிக்க பொருட்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு WTOக்கு உள்ள அவங்களை கூட்டிட்டு வராங்க. சைனாவை அமெரிக்கன்ஸ் தான் கூட்டிட்டு வந்ததே. அப்படி உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, சைனா மற்ற நாடுகளுக்கு தன்னுடைய மார்க்கெட்டை ஓபன் பண்ணணும், அதே மாதிரி மற்ற எல்லா நாடுகளும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு ஓபன் பண்ணணும்ன்ற கம்பல்ஷன் வருது. இப்போ அமெரிக்கா எப்படி இதை பாக்குதுன்னா, இந்த மாதிரி சைனா உள்ள கூட்டிட்டு வரதுனால நமக்கு நல்லது நடக்கும், நம்மளால நிறைய பொருட்களை விற்க முடியும், அவங்க ஊர்ல நிறைய பொருளை வாங்குறதுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கு, விற்க முடியும், எல்லாரும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்கரேஜ் பண்றாங்க. சைனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உள்ள வந்ததுல இருந்தே அவங்க they started skewing the market. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கிற அவங்களுடைய ஓன் உற்பத்தி திறனை வளர்க்கணுன்றதுக்காக நிறைய சப்சிடிஸ், அதுக்கப்புறமா ஃபோர்ஸ்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், வெளிநாட்டுல இருந்து அவங்க ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க டெக்னாலஜியை எங்க ஆளுகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்றது, நிறைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை செஞ்சு அமெரிக்கன்ஸ், பிரெஞ்சு, பிரிட்டிஷ், மொத்த ஐரோப்பியன் யூனியன், இந்தியா அத்தனை பேரையுமே பீட் பண்ணிட்டாங்க. இந்த குளோபலைசேஷன் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி கேம்ல அவங்க எல்லாருமே பீட் பண்ணிட்டாங்க. பீட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அவங்க மார்க்கெட்டை அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். உலக அளவுல, உலக வர்த்தகத்துல என்னென்ன மாதிரிலாம் டேர்ம்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு எல்லா கண்ட்ரியும் நிர்ணயிச்சு WTO சொல்லுதோ, சைனா அதை முழுமையெல்லாம் ஃபாலோ பண்ணல, அதை ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டாங்க. அபியூஸ் பண்ணிட்டு இப்போ அமெரிக்கன்ஸுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாசாவன்ற நிலைமையில அவங்க இதை பாக்குறாங்க. வாழ்வாசாவ நிலைமையாங்கிறது வேற, நிஜமாவே அதுதான் நிலைமையாங்கிறது வேற. ஆனா அமெரிக்கன்ஸ் இப்படிதான் பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு இப்ப அமெரிக்கன்ஸ் நான் டாரிஃப் போடுவேன், இல்ல நான் அதுக்கு மேல நான் டாரிஃப் போடுவேன் இவங்க எதிர்த்து பேசுறது இப்படி போயிட்டு இருக்கு. இதுல நேரடியா இன்னைக்கு யாரு பாதிப்படைவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கணும். அமெரிக்காங்கிறது 1000 தான் இருந்தாலும் ஒரு ஜனநாயகம், அவங்களோட டெமோக்ரஸி தான். சைனா அப்படி கிடையாது, சர்வாதிகாரம். அவங்க ஜி ஜின்பிங் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு, இன்னும் 10-15 வருஷம் 20 வருஷம் கூட இருப்பாரு அவரு. ஆனா ட்ரம்ப்புக்கு 4 வருஷம் தான் இருக்கு, அவருக்கு 4 வருஷம் தான் இருக்கு. அவர் என்ன எய்ம் பண்றாரு இந்த டாரிஃப் மூலமா அப்படின்னா, மொத்த சப்ளை செயினையும் மாத்துவேன், சார் சொன்ன மாதிரி சப்ளை செயின் எல்லாம் மாத்துவேன், எல்லாத்தையுமே நான் அமெரிக்கா சென்ட்ரிக்கா நான் கொண்டு வருவேன் முயற்சி பண்றாரு. பட் இந்த 4 வருஷ விளையாட்டுல
ட்ரம்ப் தோத்து போறதுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். சைனாவால 4 வருஷம் தாக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க ரொம்ப வருஷமாவே ஆக்சுவலா கொஞ்சம் எக்கானமி அவங்களுக்கு டவுன் ட்ராடனா தான் போய்கிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 4 வருஷம் அவங்களுக்கு தாக்கு பிடிக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா ட்ரம்ப்போடைய காலத்துக்கு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இதுல நிஜமாவே பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா நாம எல்லாரும் தான். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய எக்கானமிஸ் ஆஃப் த வேர்ல்ட், தி டாப் 2 எக்கானமிஸ் ஆஃப் தி வேர்ல்ட். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வர்த்தகம் அது கொஞ்சம் அது துவண்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பாக்கி எல்லாருக்கிட்டையுமே அவங்க ஃபோர்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நம்மளுக்கு சாய்ஸஸ் கம்மியாகும். நம்மளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஆனா சாய்ஸஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். டீலிங்ஸ் எல்லாமே பேசுறது ரொம்ப ஒரு ரொம்ப அதிகாரத்தை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணி தான் நம்மள அவங்க டீல் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், அதுதான் நிலைமையா இருக்கும். இந்தியாவுக்குன்னு சில வாய்ப்புகள் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியா நினைச்சா அதை நல்லா யூஸ் பண்ணி பெரிய ஒரு எக்கனாமிக் growth அடைய முடியும். பட் இதுல எதுவுமே சர்டைனா சொல்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு முடிவை நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் இப்ப இருக்கிற நிலை. ரொம்ப நிறைய பேசியிருக்கீங்க. இருங்க சார், நம்ம ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட வர்றேன். சந்தனா சார், உங்களுடைய சுருக்கமான நிறைவு கருத்து சார். எஸ். ஸோ இப்போ எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. நானும் நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. சார் சொல்லுங்க. இதுல ஒரு விஷயம், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தியா ரைட் நவ் என்ன மாதிரி அமெரிக்கா அணுகலாம் அப்படின்னா, நம்பர் 1 நம்மளுடைய எக்கானமியை கொஞ்சம் ஓபன் பண்ணலாம், சில டாரிஃப் எல்லாம் குறைச்சு ஓபன் பண்ணலாம். 2வது நம்மளும் இப்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்பவுமே நம்ம வாய் வார்த்தையில நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா செயல் அது இருக்கிறது இல்ல. அது நம்ம சரி இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஓவராலா நம்ம எக்கானமி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை நம்பி பெருசா இல்ல. ஆனாலுமே நாம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் இப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும், வாங்கினாதான் நம்ம பொருட்கள் அவங்க வாங்குவாங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸியா 2 பொருளா வாங்கலாம். அந்த 2மே ஆக்சுவலா இப்போ சார் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, எழுத்தாளர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஒன்னு ஆயில், இன்னொன்னு ஆர்ம்ஸ். இந்த 2 பொருளுமே அமெரிக்கன்ஸ் விற்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருப்பாங்க. ட்ரேட் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணணும் அமெரிக்கா கூட அப்படின்னா இந்த 2 பொருளை வாங்கினாலே நம்மளுக்கு ஆக்சுவலா ட்ரேட் டெபிசிட் ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடும். அது மேனேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் பெருசா அமெரிக்கா கூட இல்லாம, இன்ஃபேக்ட் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவுக்குள்ள நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம பண்ணலாம். பட் என்ன இருந்தாலுமே நம்மளுடைய எக்கானமியை எப்படி மேம்படுத்துறது, உள்ள இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி டெவலப் பண்றது, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். பீப்புள் ஸ்கில்ஸ் எப்படி வளர்க்கறதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். அது பண்ணினாதான் நம்மளுக்கு இதுல ஒரு நிரந்தர கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். இல்லாட்டி நம்ம எப்பவுமே பயந்துகிட்டே தான் இருப்போம்.